Hi all. Good morning, good evening. எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங், எனக்கு வந்து மார்னிங் டைமு. ஸோ இட் இஸ் டே 10 சக்ஸஸ்ஃபுல்லாக 10 days 10th டேயில் என்டர் ஆகியிருக்கேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் என்னோடய வெயிட் செக் பண்ணப்போ ஃப்ரம் 184.3லேருந்து I've come down to 184.1. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. அட்லீஸ்ட் 0.2 lb இறங்கியிருக்கு அப்படின்றதுல. ஸோ லெட்ஸ் சி இன்னும் 4 days இருக்குது. இந்த 4 daysலையும் வந்து வெயிட் குறைஞ்சி வந்த பிறகு ஃபைனலி I'll do a video about like how I was on day 1 and day 14 அப்படின்னு சொல்லிட்டு I'll do a comparative study. Okay, இன்னைக்கு as usual I'm starting my day with my black coffee. ஸோ பிறகு என்ன சாப்பிட போகிறேன் என்னன்றதை I'll vlog. Okay, stay in touch. So some basic things that we can follow to lose our weight அப்படின்னு சொன்னால் நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னா, I try to do intermittent fast கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அது வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். பட் அந்த டியூரேஷன் வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் பண்ண முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் சேஞ்ச். சிலவங்க வந்து 16 hours தான் பண்ண முடியும், சிலவங்களுக்கு 18 hours தான் பண்ண முடியும், சிலவங்களுக்கு 20 hours பண்ணலாம், சிலவங்க வந்து ஓமேட் பண்ணலாம் ஒரே ஒரு மீல் எடுத்துகிட்டு, சிலவங்க வந்து ஈவன் ஒன்ஸ் இன் அ வைல் வந்து தே கோ ஃபார் லைக் கண்டினியூஸாக 3 days வாட்டர் ஃபாஸ்ட் அப்படிலாம் பண்ணுறாங்க. நானும் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கும் அது வந்து லைக் ரொம்பவே லைக் எல்லா ஹோல் பாடியை வந்து ரீசெட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஒன்லி திங் இஸ் நீங்கள் வந்து வெல் ஹைட்ரேட்டடாக இருக்கணும் ஃபுல்லாகவே. இந்த ஜேர்னி பண்ணும்போது தண்ணி குடிச்சிட்டே இருங்க, நிறைய குடிச்சிட்டே இருக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அந்த ஈட்டிங் விண்டோவில் மட்டும் சாப்பிட்ணும். அதுவும் வந்து மற்ற லைக் ஃபாஸ்ட் பண்ணுற டைமில் வந்து ஸ்நாக்கே பண்ணிடாதீங்க. ஸ்நாக் பண்ணுறதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும். ஓகே, ஸோ ஈட்டிங் விண்டோவில் வந்து யூ கேன் பிக் 2 மீல் இல்லைனா வந்து 2 ஃபுல் மீல் அண்ட் தென் 1 ஸ்நாக் பண்ணணும். அப்படின்னா அதை வந்து நீங்கள் அந்த ஈட்டிங் விண்டோக்குள்ளே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் அந்த சுகர் ஸ்பைக் வந்து ஒரே டைமில் இருக்கிற மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் லாஸ்க்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தேர்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஈட் பிஃபோர் சன்செட். ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஸோ சன்செட்டுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. பசிக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் டீ இல்லைன்னா தண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ காஃபி வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, ஏன்னா நைட் தூங்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்கள் செய்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் கேரண்டி பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் குறையும். ஓகே, ஸோ இதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு சப்போஸ் ஒர்க் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கேனில் உள்ள சார்டீன்ஸு. இதுதான் இன்றைக்கி நான் குக் பண்ணி சாப்பிட்டேன். ஓகே, ஸோ அது கூட நான் வந்து ஒரு அவகாடோ, ஃப்ரெஷ் அவகாடோயும் சேர்த்துக்கிட்டேன். அது வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து டே 10ல் வந்து நான் 22 hours ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்டீன்ஸ். எங்களுக்கு வந்து இங்கே கேனில் கிடைக்கும் சார்டீன்ஸ் ஃபிஷ்ஷு. ஸோ அது வந்து ஸ்பைசி மசாலா மாதிரி பண்ணிவிட்டு அவகாடோ எடுத்திருக்கேன் வித் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு. ஸோ இதை சாப்பிட்டுட்டு என்னோடய குளுக்கோஸ் லெவல் எப்படி இருக்குது, ஸ்பைக் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் நான் வேறு எதுவும் சாப்பிட்றேன்னா இன்றைக்கி அப்படின்றதையும் ஐ அப்டேட். ஓகே, ஸோ இந்த யம்மி ஃபுட்டை வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஐம் ஹேவிங் சம் ஃப்ரூட்ஸ், பிளாக்பெர்ரி. ஸோ இன்றைக்கி டே 10 வந்து 22 hours ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு ஐ ஹேட் மை பிளாக் காஃபி. அதுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங்கில் தென் ஐ ஹேட் இது சியா சீடும் தண்ணியில் வந்து டர்மரிக் அண்ட் சின்னமன் பவுடர் போட்டு குடித்தேன். அது நிஜமாகவே வந்து appetite சப்ரஸ் பண்ணிச்சு. ஸோ நான் 20 hour ஃபாஸ்ட் பிளான் பண்ணியிருந்தேன். அது இல்லாமல் நான் ஐ மேட் இட் டு 22 hours.
ஸோ 2 hours எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹேட் நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி ஐ ஹேட் சார்டீன்ஸ் வித் மசாலா சார்டீன்ஸும் தென் ஐ ஹேட் அவகாடோ. அதோட இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 1 hour கழிச்சு சுகர் லெவல் எப்படி இருக்குது, 2 hours கழிச்சு எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரெண்டுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு பிறகு நான் வேறு ஏதாவது சாப்பிட்டேன்னா ஐ வில் ஆட் தட் ஆல்சோ இந்த vlogல. சரியா? ஸோ இன்றைக்கி வந்து நான் வெயிட் செக் பண்ணதில் ஐவ் லாஸ்ட் 0.2 lb. ரொம்ப இல்லை, பட் 0.2 lb விச் இஸ் ஸ்டில் குட். ஏன்னா இட்ஸ் இந்த ஸ்லோப்பில் இருக்கிறதுனால, இறங்கிட்டே இருக்கிறதுனால ஐ எம் ஹாப்பி வித் தட். ஸோ சப்போஸ் நான் இதுக்கு பிறகு வேறு எதுவும் சாப்பிட்லன்னா வில் see you in day 11's வீடியோ. ஓகே, bye.